அனைவருக்கும் வணக்கம். நான் ஈஸ்வர். இது டெக்கின் மொழிகாட்டு சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஷியோ வாட்சோட அன்பாக்சிங் தான். கேஷியோனா நமக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வர்றது ஜி-ஷாக். அந்த ஜி-ஷாக்கில் ஒரு லிமிட்டெட் எடிஷன் வாட்ச், அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 40th ஆனிவர்சரி எடிஷன். பாக்ஸில் என்ன இருக்குங்கிற பார்க்கலாம். இதில் வந்து 40 ஜி-ஷாக்னு போட்டிருக்காங்க. 40th எடிஷனுங்கிறதுக்காண்டி டாப்பில் ஒரு ஜி-ஷாக் ஆனிவர்சரி எடிஷன். கேஷியோ ஆரம்பித்து 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்காண்டி போட்ட எடிஷன். இந்த வாட்ச் வந்து நான் சென்னையில் ஃபோரம் மாலில் வாங்கின ஒரு கேஷியோ ஷோரூமில். அங்கே உள்ள பர்சன் அஜய்ங்கிறவரும் அந்த ஸ்டோர் மேனேஜரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லா மாடலையும் எடுத்து காமிச்சு அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த லிமிடெட் எடிஷனை செலக்ட் பண்ணதுக்கு அவங்க தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்ப்போம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு. இது ரெகுலர் லீஃப்லெட்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 இயர்ஸ் வேரண்டி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 6 months வேரண்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாக்ஸில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸை பாருங்கள். இந்த பாக்ஸை பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ராக் ஸ்டைலில் இருக்குது. ப்ளஸ் இந்த 40 இயர்ஸ் அதுக்காண்டி 40 ஜி-ஷாக்னு இங்கேயும் போட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்து 2 வேரியண்ட்ஸில் வந்துச்சு. ஒன்று எம்டிஜி வேரியண்ட் B3000ங்கிறதுல, இது மட்மாஸ்டர் சீரீஸ். நான் வாங்கினது வந்து மட்மாஸ்டர் சீரீஸ் தான். எனக்கு அதுதான் வாங்கணும்னு ஆசை, அதனால் அதை செலக்ட் பண்ணி அதை வாங்கினேன். மற்றபடி பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாட்சை பார்க்கலாம். இந்த வாட்ச் மாதிரியே அந்த வாட்சும் ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஆக்சென்ட்ல தான் இருந்தது. இந்த 2 மாடலுமே வந்து 40th எடிஷனுங்கிறதுனால சேமாகவே ரெட் அண்ட் பிளாக் ஆக்சென்ட்ல போட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு 2 வாட்சுமே. இந்த மட்மாஸ்டர் சீரீஸ் கொஞ்சம் ரகடு சீரீஸ், அதனால இது வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டு நான் வாங்கினது. இப்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்ட்ராப்பு எல்லாத்துலேயும் ஒரு டீடைலிங் ப்ளஸ் பின்னாடி உள்ள பக்கல் இதெல்லாம் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி காப்பர் கலராக இருக்குது. அதுலேயே ஒரு 4 stars 40 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 stars கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வாட்ச் ஒரு ட்ரெக்கிங் ஜேர்னி இந்த மாதிரி அடிக்கடி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி வாட்ச் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது இந்த ஃபினிஷிங் எல்லாமே. ஆக்சுவலாக இந்த வாட்சை வந்து எனக்கு ஒரு சீல்டு பாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அங்கே ஸ்டோரில் நான் தான் வந்து இதை ஓப்பனே பண்ணேன். சீல் பிரித்தது எல்லாமே நான் தான் பண்ணேன். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அந்த அஜய்க்கும் ஸ்டோர் மேனேஜருக்கும். இந்த வாட்சை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் எடிஷன் 2 மாடல்லையுமே நமக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் ஆக்சென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம இந்த பெசல்லாம் வந்து சோலார் ஃப்ளேர் இன்ஸ்பயர்ட் டிசைன், இந்த சோலார் ஃப்ளேரோட டிசைன் மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சு யூனிக்காக இருக்கும். ஒரு வாட்சுக்கும் இன்னொரு வாட்சுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போது நம்ம வச்சுருக்க வேரியண்ட் வந்து GWG 2040FR ஃப்ளேர் ரெட் எடிஷன். இந்த பெசல்ஸ் எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்கன்னா கார்பன் அண்ட் கிளாஸ் ஃபைபர் ப்ளஸ் பாஸ்பரண்ட் பார்ட்டிகல்ஸ், இதை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த பெசல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து இருட்டில் வந்து க்ளோ ஆகும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதை வந்து இந்த வீடியோட எண்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான விஷயம். இந்த பேண்டை பாருங்கள், அதுலேயே ஒரு இன்டெப்த் டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு டிசைன். ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு மட் ரெசிஸ்ட்னு போட்டிருக்காங்க. இதில் உள்ள யூஸ் பண்ண ட்ரிபிள் சென்சார் மல்டிபேண்ட் 6 டஃப் சோலார்னு கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஃபோர்ஜ்டு கார்பன்னு கொடுத்துருக்காங்க. பார்க்க அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பக்கில் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரோஸ் கோல்டில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கல், பேண்ட், லூப், பட்டன்ஸ், அந்த சைடில் இருக்க க்ரௌன்ஸ் எல்லாமே 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சின்ஸ் 1983ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் கேஷியோ ஆரம்பித்த வருஷம். 40 இயர்ஸுங்கிறதுக்காண்டி அந்த 4 ஸ்டார். பட்டன், இந்த பட்டன்ஸும் பாருங்கள், இது ரோஸ் கோல்டு. இந்த வாட்சோட வெயிட் 112 grams. இந்த வாட்ச் வந்து ஒரு ஷாக் ரெசிஸ்டன்ட், மட் ரெசிஸ்டன்ட். இதை மேக் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து கார்பன் கோர் காட் ஸ்ட்ரக்சர்.
இதை ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். பட் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த பேக் கேஸ் வந்து ஒரு பிளாக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் வந்து லேசர் என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த எழுத்து இதெல்லாம் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக தெரியுது. இந்த 40th எடிஷனுங்கிறதுக்காக அதையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேஷியோ இப்போ இந்த ஹை எண்ட் வாட்ச் மாடல் எல்லாத்துலேயுமே இந்த கார்பன் கோர் கார்ட் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் 200 மீட்டர். இது வந்து ஒரு ரேடியோ கண்ட்ரோல் வாட்ச். இதில் மல்டி பேண்ட் 6ம் இருக்குது. இது ஒரு டஃப் சோலார் வாட்ச். இப்போ இந்த வாட்சோட அவுட்டர் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு 29 கண்ட்ரிஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கண்ட்ரிஸ் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே உள்ள ரேடியோ சிக்னல் வச்சு டைம் சேஞ்ச் ஆகிக்கும். இது ஒரு டஃப் சோலார் வாட்சுங்கிறதுனால 6 மாதம் இருட்டில் இருந்தாலும் இந்த வாட்ச் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த பக்கலில் பாருங்க, கேஷியோ தாய்லாந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வாட்ச் மேனுஃபேக்சர் பண்ணது ஜப்பான், பட் அசம்பிள் பண்ணது வந்து தாய்லாந்தில். அதனால தான் எல்லா இடத்துலையும் கேஷியோ தாய்லாந்து அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆட்டோ கேலண்டர் ஃபீச்சர்ஸும் இருக்குது. 2099 வரைக்கும் இதில் வந்து ஆட்டோ கேலண்டர் இருக்குது. அதனால வந்து நம்ம டேட்டு டைம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆட்டோவே சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ இந்த வாட்சோட மெயின் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். இந்த கிளாஸ் வந்து ஒரு சாஃபயர் கிறிஸ்டல் கிளாஸ். இது வந்து ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்குற விசிபிலிட்டி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த கேமராவில் எடுக்கும் போது எவ்வளோ இன்டெப்த்தாக அந்த ஐகான்ஸ் எல்லாமே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இப்போ பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். டாப்பில் ஒரு காம்பஸ், கீழே வந்து அல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. காம்பஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா காம்பஸ் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு காம்பஸ் வந்து நார்த்தை தான் ஃபேஸ் பண்ணும். அதுலேருந்து நம்ம எந்த டைரக்ஷன் திரும்புகிறோமோ, நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு இந்த காம்பஸ் காமிக்கும். கீழே வந்து நெக்ஸ்ட் அல்டிமீட்டர் இருக்குது. அல்டிமீட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த அல்டிமீட்டர் ரீடிங் காமிக்குது. அல்டிமீட்டர் எதுக்குன்னா, ஒரு ட்ரெக்கிங் போகிறோம், ஒரு மலை ஏறுறோம் அப்படின்னா அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த மலை என்ன ஹைட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த மாதிரி டூர் போகிறவங்களுக்கு. அப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு மோட் பட்டன் இருக்குது. எல்லா மோட்ஸும் சேஞ்சு அதை வச்சு பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் ஒரு டிஸ்பிளே பட்டன் இருக்குது. இப்போ அந்த மோட் பட்டன்னா பேரோமீட்டர். பேரோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ஹில்ஸுக்கோ எதுக்கோ போகிறோம்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் நார்மலாக அங்கே உள்ள கிளைமேட் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெம்பரேச்சர் யூஸ் ஆகுது. ப்ளஸ் அடுத்தது ரெக்கார்ட், இந்த ரீடிங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டாப் வாட்ச், அடுத்தது டைமர், அடுத்து அலாம். இதில் வந்து டெய்லி 5 அலாம் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஹவர்லி டைமும் இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனாக வேர்ல்டு டைம் இருக்குது. இதில் உள்ள எந்த கண்ட்ரிக்கு போகிறோமோ அந்த டைம் மாறிக்கும். ப்ளஸ் ரீகால் பட்டன், இதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன். எல்லா வாட்ச்லேயும் சிங்கிள் எல்இடி இருக்கும். இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் டூயல் எல்இடி இருக்குது. அதனால நைட் டயத்தில் பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக தெரியுது. இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் மெயினாக ட்ரிபிள் சென்சார்ஸ் தான். அல்டிமீட்டர், பேரோமீட்டர் அண்ட் தெர்மாமீட்டர். எக்ஸ்ட்ராவாக காம்பஸும் இருக்குது. இது வந்து ஒரு ரக்டு வாட்ச். நல்லா ரஃப்பாக போட்டு அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது GWG 2000 சீரீஸ் தான். அதில் இது லிமிடெட் எடிஷனாக இந்த கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் பார்க்க ரொம்ப அழகாக ரக்டாக இருக்குது. இதுலேயே நான் நிறைய வேரியண்ட் பார்த்தேன். எல்லோ கலர், நார்மல் வேரியண்ட் அதெல்லாம் பார்த்தேன். பட் இது லுக் வைஸ் நல்லா இருந்ததுனால இதை நான் செலக்ட் பண்ணேன். மற்றபடி இதில் டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளுக்குள்ளே உள்ள இந்த பட்டன்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே பார்க்க அழகாக இருக்குது. இந்த கலர் வேரியண்ட்டு ஒரு மாதிரி சம்திங் ஸ்பெஷல். பிடிச்சிருந்தா இந்த வாட்சை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த இது நைட்டில் எடுத்தது சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே இந்த க்ளோ ஆகுறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குங்க. இதான் இந்த பாஸ்பரண்ட் மெட்டீரியல். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதான் இந்த லிமிடெட் எடிஷன் கேஷியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சியர்ஸ்.